ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சில நேரத்தில் நம்மளுடைய சேனலில் வந்து சில வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணும்போது, இப்போ நான் அதில் காட்டுற மாதிரி இந்த பார்ஷியலி பிளாக்டு அப்படின்ற மாதிரியான சில நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரலாம் உங்களோட வீடியோவில். இப்போ பாருங்கள், நான் போட்ட ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வந்து பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு சொல்லி மேலே ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்திருக்கு. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே இந்த வீடியோக்கு வந்த காப்பிரைட் பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம். அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைங்க, வெறும் காப்பிரைட்டு தான் வந்திருக்கு. அப்படி நம்ம அந்த ஒரு சாங்ஸோ இல்லை ஒரு மியூசிக்கோ வந்து அந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கும் தெரியாமையே கூட அது அட்டாச் ஆகலாம். இல்லை நாம் ஒரு ஒரு ஈவெண்ட்டை வந்து போய் பார்க்குறோம், அந்த ஈவெண்ட்டை வந்து ஷூட் எடுத்து நம்ம போடுறோம். அப்படிங்கும்போது வந்து இதுமாரி இந்த காப்பிரைட் கண்டென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்ஷியலி பிளாக்டு கண்டென்ட்ஸ் இது மாதிரி வந்து நம்ம வீடியோஸ்க்கு வந்து வரலாம். அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியான யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் டெக் வீடியோஸ்களுக்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வேறு பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக வரும். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம இந்த விஷயத்தை வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் தான் வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். யூடியூப் ஸ்டூடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோஸ்க்கு வந்து இந்த பார்ஷியலி பிளாக்டு வந்திருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு பாருங்கள், இந்த டாப்பில் இருக்குது பாருங்கள் பார்ஷியலி பிளாக்டுன்னு, அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து விசிபிலிட்டி, அது கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் அதை டச் பண்ண பாருங்கள், வியூ டீட்டெயில்ஸ் காட்டுது. அந்த வியூ டீட்டெயில்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த வீடியோவில் பார்ஷியலி பிளாக்டுன்னு ஏன் வந்திருக்கு அப்படின்றத நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஒரு வரிசைப்படுத்தி காட்டுவாங்க. நீங்களே பாருங்கள், இந்த இதில் வந்து என்னென்ன வந்திருக்குன்னா, வாட் ஹேப்பன், எதனால் வந்து பார்ஷியலி பிளாக்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வருது. இதில் வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதாவது எப்படின்னா, சமீபத்தில் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்களா, அதை வந்து நான் அந்த செலிப்ரேஷன் வீடியோவை எடுத்து போட்டிருந்தேன். அதில் வந்து விஜயோட சில சாங்ஸை வந்து அதில் அந்த செலிப்ரேஷன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அதில் அந்த சாங்ஸ் எல்லாம் ஓடும் அப்படின்றது. வேற ஒரு சேனலில், நம்மளுடைய சினிமா சேனலில் போட்டிருந்தோம். அதில் பாருங்கள் எவ்வளோ சாங்ஸ் வந்து காப்பிரைட் வந்து இது வந்து நிற்கிது பாருங்கள் அந்த க்ரீனில். அதாவது காப்பிரைட் ஆடியோன்னு இருக்குது. இப்போ அர்ஜுன் அறிவில்லு, தளபதி கச்சேரி, பல்லானதே பல்லானதே இப்படின்னு அந்த சாங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காப்பிரைட் ஆடியோ அப்படின்ற அந்த இதில் தான் இருக்குது. ஆனால் அதை இன்ன வரைக்கும் நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வரல. அது க்ரீன் டிக்கில் தான் இருக்குது. நோ இம்பேக்ட் டு யுவர் வீடியோ அப்படின்றது சொன்னால் புரியாது. நோ இம்பேக்ட் டு யுவர் வீடியோன்னு இருக்குது. அது அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது என்றைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்றைக்காவது திடீர்னு ஸ்ட்ரைக் கொடுக்குறதான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலே அதனால் வந்து போயிடும். நம்ம முழுசாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் பற்றி அதை மட்டும் தெளிவாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ நம்ம இது மாதிரி இருக்கிறத எப்படி வந்து எடிட் பண்ணி நம்ம சேனலை வந்து சேஃப் கார்டு கொண்டு போகிறதா பார்க்க போகிறோம். என்னடா நம்ம சேனல் வந்து காப்பிரைட்டு பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு சொல்லி காட்டுது அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம், பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஆழ்தோட்ட பூபதின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங் வந்து எனக்கு பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு சொல்லி வருது. அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அது சூஸ் பண்ண உடனே அப்படியே கீழே பாருங்கள், ஆக்ஷன் தட் யூ கேன் டேக், நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க. ஒன்று எரேஸ் சாங்கை வந்து டெலிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ட்ரிம் அவுட் செக்மெண்ட், அந்த பார்ட்டியை வந்து ட்ரிம் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா டிஸ்பியூட் அப்படின்றது, இல்லை இது வந்து வேறு அவங்களதே கிடையாது, என்னோடய ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து பதிலுக்கு வந்து அப்பீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி வச்சுக்கிங்க டிஸ்பியூட் அப்படின்னா. இன்கேஸ் வந்து உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஸ்பியூட் அப்படின்றத சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஆழ்தோட்ட பூபதி அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம், அந்த சாங் யாருதுன்னு. அதனால் வந்து நான் வந்து எரேஸ் சாங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அந்த சாங் வந்து உங்களோட வீடியோவில் எங்கே இருக்குது அப்படின்றத அந்த கட்டம் காட்டுது பார்த்தீங்களா, மேலே பாருங்கள். நான் ரவுண்ட் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோவில் எந்த இடத்துல வருதுன்னு காமிக்குது. அதனால் நான் இந்த எரேஸ் சாங் அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே சாங் எரேஸ் பண்ணுறீங்களா, இல்லை அந்த சவுண்டை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து சாங்கே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியே கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சேவ்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குது. கன்ஃபார்ம் சேஞ்சஸ் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த எடிட்டிங் ப்ராசஸ் அப்படின்ற அந்த லெவலுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போயிடும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூபே வந்து உங்களுக்கு வந்து இந்த சாங்கை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா எரேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வேறு மியூசிக் போட்டிருந்தாலோ, அதாவது வந்து இப்போ ஒரு தாரத்தை போட்டு அடிக்கிறாங்க, ஒரு மேலே அடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த சாங்ஸ் மட்டும் அப்படியே போயிடும். அந்த இது நீங்கள் கொடுத்தீங்க. ஆழ்தோட்ட பூபதி பார்த்தீங்களா, ஆழ்தோட்ட பூபதின்னு இருக்குது. அந்த ஆழ்தோட்ட பூபதியில் வீடியோ எடிட்டிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். அந்த எரேஸ் சாங் கொடுத்த பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதை பண்ண பிறகு இந்த சாங் வந்து எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த எடிட்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நடந்து முடிஞ்சிடுங்க. இப்போ நான் வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த வீடியோ ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்ஷியலி பிளாக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ண உடனே வியூ டீட்டெயில்ஸு, நம்ம ஏற்கனவே வந்து ஆழ்தோட்ட பூபதி அப்படின்ற சாங் தான் நம்ம வந்து எடிட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பாருங்கள்,
ஆழ்தொடர்பு பகுதி வந்து இப்போ இருக்காது. அதேமாதிரி வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ்ன்னு இருந்துச்சு பாருங்களா, அது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து பேலன்ஸ் இருக்கிற வீடியோ தான் காட்டுது. இப்போ அர்ஜுனர் வில்லு அப்படின்ற சாங் மட்டும் அந்த பிளாக்ட் இன் சம் டெரிட்டரிஸ், அதாவது வந்து சில கண்ட்ரீஸில் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதை தான் வந்து அந்த பார்ஷியலி பிளாக்டு அப்படின்றதுக்கான முழு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில குறிப்பிட்ட கண்ட்ரீஸில் அந்த வீடியோவை அந்த சாங்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கவர்மெண்ட்டு. அதுதான் வந்து அந்த பார்ஷியலி பிளாக்டு அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து அதுதான். உங்கள் வீடியோஸில் எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து பார்ஷியலி பிளாக்டு இல்லை காப்பிரைட்டு இந்த மாதிரி வருதோ அது எல்லாத்தையும் வந்து இதே போல் ஒன்றையும் செப்பரேட்டாக வந்து தனித்தனியாக தான் நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து பின்னாளில் வந்து உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகி அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கிது அப்படின்னா, அந்த இதில் வந்து கணக்கு பண்ணும்போது இந்த வீடியோஸோடைய வாட்ச் ஹவர்ஸு, இந்த வீடியோஸ் வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியா இல்லையா, இதுக்கு டாலர்ஸ் வந்து வருமா வராதா, அதில் எல்லாத்தையும் இந்த வீடியோஸ் வந்து சூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் நினைக்கலாம், யாருமே வந்து இந்த இதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக்கே வந்து கொடுக்கலையே, அதனால் நம்ம இந்த வீடியோ இப்படியே வச்சுக்கலாம், நம்மளுக்கு நிறையா வந்து இதனால் வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிற பாதி ராத்திரில கூட உங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் வீடியோஸை வந்து நாங்கள் நீக்கிறோம், உங்கள் சேனலில் வந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து வரும். அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து மோசம் போயிடும். அவ்வளோதாங்க. இதே போல் உங்கள் வீடியோக்கு வந்து என்னென்ன காப்பிரைட்டு அந்த பார்ஷியலி பிளாக்டு இந்த நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கோ அதை ஒன்று செப்பரேட்டாக சூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக வந்து டெலிட் பண்ணி உங்களோட சேனலை சேஃப் கார்டுக்கு கொண்டு போகணும். மேலும் உங்கள் சேனல் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்க வைக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.